ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஈவினிங் ஒரு ஸ்நாக் டைமுக்கு ப்ரௌனி ரெசிபி தான் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து பட்டர், இது வந்து ஒரு 60 கிராம் இருக்குது. நீங்கள் வந்து ஆயில் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா பட்டர் ஒரு 50 கிராம் சேர்த்துட்டு கூட ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மைதா, இது ஒரு 65 கிராம். அப்புறம் சாக்லேட் வந்து நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். 2 முட்டை, அப்புறம் ப்ரௌனியை கடிச்சு சாப்பிட்றப்ப சும்மா நறுக்கு முறுக்குன்னு இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சமாக வால்நட்டும் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து வெனிலா எசன்ஸ், அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக பாதாம், இது வந்து மேலே டாப்பிங்ஸ்க்காக வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கிரேட் பண்ணி போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ப்ரௌனி ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு பட்டரையும் சாக்லேட்டையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பட்டர் எடுத்துக்கிறோம். இது ஒரு 60 கிராம். ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி பீஸாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் சாக்லேட்டையும் மேலே வச்சு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துப்போம். உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவன்லேயே வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் சாக்லேட்டையும் இப்போ இது மேலே வச்சுப்போம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் பரவாயில்ல, உள்ளே முழுகிற அளவுக்கு இல்லை. இதை விட்டோன்னா அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட நம்ம இப்போ சுகர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சுகரை காட்ட மறந்துட்டேன். இப்போ தான் வந்து எடுத்து வச்சேன். 150 கிராம் சுகர். இது ரெண்டத்தையும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக ப்ரௌனி வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா அந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி முட்டையோடு ஒன்றா சேர்ந்து வர வரையும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஆல்மோஸ்ட் கரையிற அளவுக்கு அடிச்சுக்கணும். நம்ம இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஐயோ சுடுது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஒன்றோட சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி இப்போ இந்த முட்டையோடு ஊற்றி இதையும் இப்போ நம்ம ஓரளவு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ரொம்ப முட்டை அடித்த மாதிரி அடிக்கணும்னு கிடையாது, எல்லாம் ஒன்று சேர அடித்து வச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதோட நம்ம வந்துட்டு மைதா சேர்க்க போகிறோம். மைதாக்கு பதிலாக நம்ம ராகியும் சேர்த்துக்கலாம். இது வந்து 65 கிராம். இதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கணும், நான் மறந்துட்டேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிப்போம். அவ்வளோதான், நம்ம ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போதெல்லாம் ஆப்ஷனல் தான். இடிச்சிட்டிங்களா இது? இடையில வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து வால்நட்டும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சாக்லேட்டே வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்து
லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியது தான். நம்ம கேக் டின்னுக்கு வந்து பேட்டரை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வந்து ப்ரௌனி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு லேயர் வந்து மணல் போட்டுக்கோங்க. உப்பு போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் குக்கர் வீணாக போயிடும். அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம். கேக் டின்னுக்கு வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் இல்லாட்டினா வாசம் இல்லாத எண்ணெய் அது போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாட்டினா இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணலன்னா பட்டர் பேப்பர் விரிச்சுக்கலாம். அப்போயும் கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இது பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ப்ரௌனி கரெக்டாக பேக் ஆகும். இப்போ மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். சும்மா இதெல்லாம் ஒரு அழகுக்கு. இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருந்த குக்கர் வந்துட்டு ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 5 to 8 மினிட்ஸ் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம கேக் பேட்டரை வச்சிடலாம். கீழே ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் அதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டர். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சோன்னா நம்ம ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும். எப்படியோ குக்கரை வந்து மூடியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு வந்து பேக் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு வந்து பார்ப்போம் ப்ரௌனியாக வந்திருக்கா இல்லை அது எப்படி வந்திருக்குன்னு வெந்ததுக்கப்புறம் வந்து காட்டுறோம். வந்து நம்ம கேக் வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. எல்லோரும் வந்துட்டு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டைமிங் சொல்கிறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. வாங்க வந்து கேக் இல்லை ப்ரௌனி, நம்ம வந்து ப்ரௌனியை பார்ப்போம். இப்போயுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குத்தி பார்த்தோன்னா அது க்ளீனாக வரணும். ஆல்மோஸ்ட் வருது. இப்போ நம்ம எடுத்து டீமோல்ட் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து ப்ரௌனியை வந்து ஒரு பிளேட்டுக்கெலாம் மாற்றணும். இப்போ நம்ம உடனே எடுத்தோன்னா ப்ரௌனி வந்துட்டு கரெக்ட் ஷேப்பில் வராது. அதனால் ஒரு 15 மினிட்ஸ் இது எப்படியோ வைப்போம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது பாக்ஸ்லேருந்து டீமோல்ட் பண்ணிடலாம். ப்ரௌனியை வந்து நம்ம டின்லேருந்து டீமோல்ட் பண்ணிடுவோம். அது நம்ம கொஞ்சம் கஷ்டங்கிறனால நான் போய் எங்கள் அத்தையை கூப்பிட்டு வந்துட்டேன். கையிடுங்க வந்துருச்சு. ஏன்னா அடியில் லைட்டாக நமக்கு பின்னாடி மட்டும் இல்லை கரையெல்லாம் இல்லை, கொஞ்சம் கலராக இருக்குது. இப்போ வந்து உங்கள் திறமையை யூஸ் பண்ணி இதை குப்பரை போடணும். போச்சு. அப்பாடி வேலை செய்யணும். கம்மன்னு ப்ரௌனி ரெடி. சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெட்டி பார்ப்போம். வெட்டுங்க. அருவாள் எடுத்து வெட்டுறோம். இதுலேயே வெட்டி நடுவில் வெட்டுவோம். எப்படி வேணாலும் வெட்டுங்க. பார்ப்போம் இது உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணும். பார்த்தா தான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ சாஃப்டாக உதிரியாக வருது மேலே. ஆனால் கிரிங்கிள் டாப்லாம் வந்திருக்குப்பா, ப்ரௌனி மாதிரி. நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம அத்தை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. சுடப்போது மெதுவா. நல்லா இருக்கா?
தொண்டையில் போய் இறங்கினாதான் எங்கள் வீட்டில் ரிவ்யூ சொல்லுவோம், வாயில் வச்சதை சொல்ல மாட்டோம். மேலே வந்து நட்ஸு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் அது எனக்கு சொல்ல முடியல, வாயில் ஒரு டேஸ்ட் இழுக்குது. சூப்பர் மனம். அவ்வளோதான், நம்ம ப்ரௌனி வந்து சக்ஸஸ். இது மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்லாம், இப்படியே சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குக்கர் டைம் தான் டிபெண்ட்ஸ், அந்த குக்கர் வந்து வேரி ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் செக் பண்ணி சிம்லேயே வச்சு பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ப்ரௌனி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டேக் கேர், பாய். பாய்.